ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால் எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை ட்ராக்கே பண்ண முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக டியூஷன் போயிட்டு வரதுலையே டைம் ஓடிடுது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் மார்க் வரது இல்லையே. ஆன்லைன் கிளாஸ்ல இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனால் +2ல கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லையும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்ட்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Hey guys, welcome to 100 Learning Together. So Unit 12ல ஒரு பார்ட் முடிஞ்சு, அதாவது கார்பனல் காம்பவுண்ட்ஸ் முடிஞ்சு, அதோட ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ், ஸ்ட்ரக்சர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்க ஸ்ட்ரக்சர், அதோட ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ். இன் அடிஷன் டு திஸ் we are going to see the functional derivatives. கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து வந்த டெரிவேட்டிவ் என்னென்ன, அதோட ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர்ட்டிஸும் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we'll start with the intro part of carboxylic acid. Okay. So carboxylic acid, இதோட functional group என்ன? We know that it is RCOOH, right? Yes, RCOOH. இதுதான் carboxylic acid group. So இதில் பார்த்தோம் அப்படின்னா it has two functional groups. carbonyl group இருக்கு, OH group இருக்கு. Okay, so C double bond O is carbonyl group and OH another alcohol group. So இந்த ரெண்டுமே merge ஆனது தான் என்னது? acid. Okay, carbonyl groupும் OH groupும் merge ஆகும்போது தான் நம்மளுக்கு acid கிடைக்கும். So இதுலயுமே two types of acids இருக்கு, aliphatic acid இருக்கும், aromatic acid இருக்கும். What is the difference? Simple chain இருந்துச்சுன்னா, if it is like this, இது என்னது? இது aliphatic acid. இதுவே பென்சின் ரிங் கூட COH இருந்துச்சுன்னா அது பேர் என்ன? That is aromatic acid. And also higher carboxylic acids நம்ம fatty acids சொல்லுவோம். அதாவது 12 carbon to 18 carbons இருக்க ஆசிட் எல்லாமே ஒரு ரிங், ஒரு செயின் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 12 carbons இருக்கு, 15 carbons இருக்கு, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம fatty acids சொல்லுவோம். கொலஸ்ட்ரால். Okay, for example, cholesterol. Cholesterol எல்லாமே அதிகமான carbon atoms இருக்கும், right? So therefore it is fatty acid. Okay, so now we'll see the IUPAC name for carboxylic acid. Okay, so IUPAC name தெரியணும்னா first நம்மளுக்கு என்ன தெரியணும்? functional group எதுல முடியணும்னு சொல்லி தெரியணும். So carboxylic acid ஓட suffix என்ன? oic acid. இது நம்ம இந்த யூனிட் ஸ்டார்டிங்ல we have discussed, right? aldehyde, ketone and carboxylic acid டிஸ்கஸ் பண்ணிட்டோம். So now I'll give you some examples. Try to find out the name for those. Okay, yes. So CH3 bond CH bond CH3 bond COH. இதோட பேர் என்ன? What will be the IUPAC name for this compound? First என்ன பண்ணோம்? Number of carbon atoms. Long chain எதுன்னு பார்க்கணும். So இதுதான் long chain. So இதில் எவ்வளோ carbon atoms இருக்கு? 3. So therefore it will be propane. And இதில் ஏதாவது side chain இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? First, second carbonல இருக்கு. So therefore it will be 2-methyl propanoic acid. ஏன்னா இங்க என்ன functional group இருக்கு? COH group. So therefore it ends with what? oic acid. So 2-methyl propanoic acid. Okay, so next கண்டுபிடிங்க. benzene ringல CH2COH. What will be the name? benzene ringல CH2COH. So இதுல எது chain? இதுதான் chain, right? So இங்க எவ்வளவு கார்பன் இருக்கு? 2 carbons இருக்கு. செகண்ட் கார்பன்ல என்ன இருக்கு? phenyl group இருக்கு. So what will be the name? 2-phenyl
2 carbons இருந்தா ethane, right? So ethanoic acid. 2-phenyl ethanoic acid. அடுத்து ஒரு 2 ஆசிட் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு காமன் நேம் என்ன, ஆக்சாலிக் ஆசிட், கரெக்டா? ஸோ இதோட ஐபேக் நேம் எப்படி எழுதலாம்? இங்கே 2 ஆயிக் ஆசிட்னு எழுதணும். ஏன்னா இங்கே 2 COH இருக்கனால டை ஆயிக் ஆசிட்னு எழுதணும், ரைட்? ஸோ இங்கே எவ்வளோ கார்பன் இருக்கு? 2 கார்பன். ஸோ ஈத்தேன். அண்ட் 2 கார்பன்லேயும் என்ன இருக்கு? COH குரூப் இருக்கு. ஸோ ஈத்தேன் 1,2 டை ஆயிக் ஆசிட். எப்படி நம்ம கிளைகால் என்னன்னு சொல்லுவோம்? ஈத்தேன் 1,2 டையால்னு சொல்லுவோமா? ஏன்னா OH இருக்கு. இங்கே COH இருக்கனால இது என்னது? 1,2 டைஆயிக் ஆசிட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி ஃபியூ நேம்ஸ் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட். IUPAC நேமே எப்படி பண்ணுறதுக்கான ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இது. Okay, so next we'll move to structure of carboxylic acid. Okay, so structure of carboxylic acid na நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்? கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன, அது எவ்வளோ சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, எவ்வளோ பை பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, இதெல்லாம் தானே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, so same thing we are going to discuss here. We know that structure of carboxylic acid is RCOOH. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இது வந்து பிளேனார் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்கும். planar arrangement of atoms. பிளேனார்னா என்ன? ஒரே பிளேனில். ஓகே, ஸோ ஒரே பிளேனில் எல்லாமே என்ன ஆயிருக்கும்? அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ பிளேனார் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணும்? கார்பனோட ஹைபிரிடைசேஷன் பார்க்கணும். இங்கே கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்குது? இங்கே பார்த்தோம் அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்குது. அதனால sp2 ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம். ஸோ எவ்வளோ sp2 ஹைபிரிடைசேஷன், எவ்வளோ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் இருக்கோ அவ்வளோ sp2. சிக்மா பாண்ட்னா என்ன? சிங்கிள் பாண்ட். ஸோ கார்பனை சுற்றி எவ்வளோ சிக்மா பாண்ட் இருக்குது? 1, 2, 3 sigma bonds. Okay, so therefore it will be having 3 sp2 hybridized orbital and pi bond எப்படி ஃபார்ம் ஆகும்? unhybridized orbital. இப்போ கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் pi bond இருக்கா? Here you can see double bond இருக்கா, pi bond இருக்கு. So therefore it will be having one unhybridized p orbital. Okay, so it will be having 3 sp2 hybridized orbital because 3 sigma bond and ஒரு pi bond இருக்கனால it will be having one unhybridized p orbital. And carbon it ends with p orbital, right? Next oxygen பார்க்கலாம். So oxygenலயும் பார்த்தோம் அப்படின்னா 1 sp2 hybridized orbital இருக்கும் because அதுதான் கார்பன் கூட bond form பண்ணும். And pi bond இருக்கனால it will be having one unhybridized p orbital. ஓகே, ஹைட்ரஜனுக்கு என்ன ஆர்பிட்டால் இருக்கும்? s ஆர்பிட்டால் இருக்கும். இப்போ இதெல்லாம் எப்படி கம்பைன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கார்பனில் இருக்க 3 sp2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டாலில் 2 sp2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா? இட் ஃபார்ம்ஸ் பாண்ட் வித் வாட்? ஆக்சிஜன். இங்கே OH இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் O இருக்குது. ஸோ இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட், ரைட்? ஸோ 2 சிக்மா பாண்ட். அப்போ என்ன, எவ்வளோ sp2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் இன்னும் ஆகணும்? 2. ஸோ 2 sp2 orbital, it எப்படி overlap ஆகணும்? For sigma bond linear overlap, right? So linear overlap, it overlaps linearly with what? With oxygen. ரெண்டுமே oxygen கிட்ட தான் bond ஆயிருக்கு. With 1 sp2 hybridized orbital of oxygen. Okay, so இங்க இருக்க ஒரு sp2 hybridized orbital, இந்த oxygenல இருக்க ஒரு sp2 hybridized orbital கூட it linearly overlaps to form what? 2 sigma bond. So இப்போ இந்த 3ல 2 sp2 hybridized orbital முடிஞ்சு. மிச்சம் ஒன்று இருக்கும் இல்லையா? இதுதான் இது. இந்த R group கூட join ஆகுதுல அது. So remaining 1 sp2 hybridized orbital, it linearly overlaps with, இங்க it can be hydrogen or it can be alkyl group. ஏதாவது இருக்கலாம். So it can overlap either with s orbital of hydrogen or it can overlap with what? sp3 orbital of carbon. இங்க carbon இருந்துச்சுனா, suppose it is CH3 இருந்துச்சுனா, இங்க carbon bond carbon வருதா? So இந்த கார்பனுக்கு single bond தான் இருக்கு, இந்த கார்பனுக்கு. Okay, so therefore இது sp3 hybridized orbital. So totally it forms 1 sigma bond. Total எவ்வளவு bond? It forms 3 sigma bond.
அடுத்தது பை பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்? பிகாஸ் ஆஃப் தி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். அந்த பை பாண்ட் எப்படி இருக்கும்? பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இருக்கனால இட் ஓவர்லாப் சைட் வேஸ். ஓகே, ஸோ தேர்ஃபோர் கார்பனோட ஒன் unhybridized p orbital, it overlaps lateral. So lateral overlapping takes place. Okay, so lateral overlapping with either of the oxygen atom. இந்த ரெண்டு oxygen atomல ஏதாவது ஒரு oxygen atom கூட என்ன ஆகும் அப்படின்னா lateralல overlap ஆகும். Overlaps with one unhybridized p orbital of oxygen. oxygenோட p orbital கூட என்ன ஆகுது? lateralல overlap ஆகுது. அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? pi bond கிடைக்கும். So it forms one pi bond. And இங்கே either of one oxygen, அதாவது ரெண்டு ஆக்சிஜன்லுமே இது நடக்கலாம். எப்படின்னா by delocalization. What is meant by delocalization? That is transfer of movement of electrons. Electrons move ஆகும்போது ரெண்டு ஆக்சிஜனுக்கு நடுவுலையுமே என்ன நடக்கலாம்? There can be parallel overlap. That is lateral overlap. Okay, to form what? To form pi bond. So இந்த கார்பன்ல பார்த்தோன்னா எவ்வளோ சிக்மா bond இருக்கணும்? 3 sigma bond and 1 pi bond. இப்போ இந்த delocalization எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? Okay, so RC double bond O bond OH. இதுதான் என்னது? இதுதான் structure of carboxylic acid. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்க lone pair of electron என்ன பண்ணும்? இங்கே வந்துட்டு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ண பார்க்கும். அப்போ இந்த பாண்ட் என்ன ஆகிடும்? வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் டீலோக்கலைசேஷனால் என்ன பண்ணும்? டபுள் ஹெட்டட் ஆரோ எழுதணும் இந்த மாதிரி. ஓகே ஓகே, டு ஃபார்ம் வாட்? டு ஃபார்ம் ஆர் பாண்ட் சி. இங்கே என்ன ஆகிடும்? டபுள் பாண்ட் ஓ ஆகிடும். அண்ட் இங்கே ஹைட்ரஜன் வரும். ஸோ இந்த ஆக்சிஜனில் எவ்வளோ சார்ஜ் இருக்கணும்? 1 சார்ஜ். ஏன்னா எக்ஸஸ் பாண்ட் இருக்கு இல்லையா? 3 பாண்ட்ஸ் இருக்கனால 1 சார்ஜ் எழுதணும். அண்ட் தென் இங்கே என்ன ஆகிடும்? பாண்ட் ஓ மைனஸ் ஆகிடும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்? இந்த பாண்ட் உள்ளே வந்துடும். சாரி, பாண்ட் ஓ மைனஸ். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்? இந்த பாண்ட் உள்ளே வந்துடும். இது போய் இதை என்ன பண்ணும்? நியூட்ரலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வில் கெட் பேக் திஸ். அதனால தான் டபுள் ஹெட்டட் ஆரோ போடுறோம். Okay, so therefore what happens here? Delocalization takes place. So in the delocalization நடக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா this one is less electrophilic in nature compared to carbonyl compounds, compared to aldehydes and ketones. So aldehydes and ketonesல இந்த delocalization இல்லை. Since இது acidல present ஆயிருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா this one is less electrophilic in nature compared to what? Aldehydes and ketones. Okay, so இதை நோட் பண்ணிக்கோங்க. Why carboxylic acid is less electrophilic in nature? Because of the delocalization. ஏன் delocalize ஆகுது? ஆக்சிஜன்ல இருக்க lone pair ஆக்சிஜனில் இருக்க லோன் பேர் என்ன ஆகும்? இங்கே ஷிஃப்ட் ஆகும். தேர்ஃபோர் இந்த பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறி ஆக்சிஜன் மேலே அது நெகட்டிவாக போயிடும். ஓகே, ஸோ இங்கே இந்த மாதிரி டீலோக்கலைசேஷன் நடக்கிறனால இட் இஸ் லெஸ் எலக்ட்ரோஃபிலிக் இன் நேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஸோ எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஆல்கோஹால்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நைட்ரைல்ஸ். நைட்ரைல்ஸ் இஸ் நத்திங் பட் சயனைட் குரூப், RCN. இதுதான் நைட்ரைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். எஸ்டர்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். கிரிக்னாட் ரியேஜென்ட் வச்சு அசில் ஆலைட் அண்ட் ஹைட்ரைட் யூஸ் பண்ணியும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒன்று வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரம் ஆல்கோஹால். ஆல்கோஹால்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆல்கோஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆசிட் கிடச்சிரும். ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் கிடைக்கும். அது திரும்ப நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? வில் பி கெட்டிங் தி ஆசிட். ஓகே, ஸோ ஐம் டேக்கிங் a simple alcohol CH3 CH2OH. இதை நான் என்ன பண்ணுறேன்? ஆக்சிடைஸ் பண்ணுறேன். அண்ட் வாட் வில் பி யூஸிங் ஹியர்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஐ எம் டேக்கிங் அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட். அசிடிஃபைடுன்றனால H+ யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகும்? சின்ஸ் இட் இஸ் தி பிரைமரி ஆல்கஹால், இது என்ன ஆக்சிடைஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட்டு ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ ஐல் பி கெட்டிங் CH3 CHO. இப்போ ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. திஸ் ஒன் ஃபர்தர் ஆக்சிடேஷன் இட் கிவ்ஸ் வாட்? CH3 COOH. So I'll be getting acetic acid from ethanol. You can prepare acetic acid from ethanol simple by oxidation. So alcohol we can prepare the acid by oxidation.
ஓகே ஆக்சிடைஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடச்சிடும் ஆசிட் கிடச்சிடும் நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரம் நைட்ரைல்ஸ் ஸோ நைட்ரைல்ஸ்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஸோ வாட் இஸ் ஹைட்ராலிசிஸ் அடிஷன் ஆஃப் வாட்டர் இன் presence of acid is acid hydrolysis okay so I'll be taking RCN தான் நைட்ரைல்ஸ் கரெக்டா ஸோ இந்த ஆர்க்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன் CH3 குரூப் எடுத்துக்கிறேன் எந்த ஆல்கல் குரூப் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சிம்பிள் இஸ் CH3 C triple bond N இதுதான் வந்துட்டு என்னது நைட்ரைல் ஸோ it reacts with what here you need to take 2 molecules of water in presence of H plus okay so இது பேர் என்ன methyl cyanide okay so இப்போ ரெண்டு molecules of water ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே bond break ஆகும் இங்கே வந்துட்டு OOH ஆட் ஆகிடும் இங்கே 3 ஹைட்ரஜன் ஆட் ஆகும் ஸோ டோட்டலாக 2H2Oல எவ்வளோ இருக்குது 4 ஹைட்ரஜன் இருக்குது 2 ஆக்சிஜன் இருக்குது இல்லையா ஸோ இதில் இருக்க 2 ஆக்சிஜனும் இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இந்த பக்கம் ஆட் ஆகிடும் மிச்சம் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கும் 3 ஹைட்ரஜன் ஸோ இது இங்கே ஆட் ஆகிடும் ஸோ I'll be getting acid CH3 COOH plus NH3 அமோனியா வெளியில் போயிடுது ஸோ வாட் வில் பி கெட்டிங் அசிட்டிக் ஆசிட் இப்படி நம்ம என்ன பண்ணலாம் நைட்ரைல்ஸில் இருந்து கூட we can prepare acid ஓகே ஸோ நைட்ரைல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் on hydrolysis இதில் ஞாபகம் வச்சுக்கிறது வேண்டியது என்ன 2 molecules of water போடுறோம் அப்போ தான் நம்மளுக்கு 2O ஆட் ஆகும் பிகாஸ் CH3CNல ஆக்சிஜனே கிடையாது நம்மளுக்கு 2 ஆக்சிஜன் வேணுன்றனால we are adding 2 molecules of water okay so this is simple reaction நைட்ரைல்ஸ்ல இருந்து அடுத்து எஸ்டர்ஸ்ல இருந்து இதுவுமே சிம்பிள் ரியாக்ஷன் தான் ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் தான் பிரேக் பண்ணி ஒரு பக்கம் ஹைட்ரஜனும் இன்னொரு பக்கம் OH ஆட் பண்ணனா will be getting what acid okay so I'm taking ester எஸ்டரோட ஃபார்முலா என்ன RCOOR don't get confused with ether and ester etherன்றது ROR is ether okay இது ஆல்கஹால்ல ஒரு Hக்கு பதிலாக R போட்டானா அது ஈத்தர் எஸ்டர்ன்றது ஆசிட்ல இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக R போட்டோம்னா அது பேர் என்னது தட் இஸ் எஸ்டர் ஓகே டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் எஸ்டர் அண்ட் ஈத்தர் இது ஈத்தர் இது எஸ்டர் ஓகே ஸோ இப்போ எஸ்டர் எழுதிக்கலாம் வாட் இஸ் எஸ்டர் ஃபார்முலா CH3 COO CH3 சிம்பிளாகவே எழுதிக்கிறேன் CH3 COO CH3 ஓகே ரெண்டு ஆருக்கு பதிலாக ரெண்டுமே CH3 இதில் என்ன பண்ணலாம் ஒரு ஆருக்கு பதிலாக CH3 இன்னொரு ஆருக்கு பதிலாக C2H5 போடலாம் எந்த ஆல்கல் குரூப் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ திஸ் ஆன் ஹைட்ரலிசிஸ் இன் presence ஆஃப் ஆசிட் வாட் வில் பி கெட்டிங் ஆசிட் வேணும் ஸோ அந்த O கிட்ட பிரேக் ஆகி ஒரு பக்கம் ஹைட்ரஜனும் இன்னொரு பக்கம் OH ஆட் ஆகும் ஸோ வாட் வில் பி கெட்டிங் CH3 COOH plus CH3OH ஸோ என்ன ஆகுது இங்கே நம்மளுக்கு அசிட்டிக் ஆசிடும் மெத்தனாலும் கிடைக்குது திஸ் இஸ் அசிட்டிக் ஆசிட் அண்ட் திஸ் இஸ் மெத்தனால் இது என்னது திஸ் இஸ் மெத்தில் அசிட்டேட் CH3COO is acetate ester it ends with 8 okay so இந்த ester பற்றி டீட்டெயிலாக படிக்கும்போது IUPAC நேம்லாம் படிப்போம் so it ends with what 8 CH3COO is acetate இங்கே என்ன குரூப் இருக்குது மெத்தில் குரூப் இருக்குது அதனால இது பேர் மெத்தில் acetate so methyl acetate on hydrolysis it gives what acetic acid and methanol இதுவே நான் ethyl acetate எடுத்துக்கிறேன் CH3COO C2H5ன்றது என்னது ethyl acetate இதை நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணுறோம் in presence of H plus என்ன ஆகும் இங்கே பாண்ட் பிரேக் ஆகும் ஹைட்ரஜன் OH so I'll be getting acetic acid and ethanol C2H5OH கிடைக்கும் ஓகே ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம காமனாக படிச்சிருப்போம் ethanol and acetic acid so from ester இதுவுமே ஹைட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா will be getting what will be getting acid okay next is from Grignard reagent okay Grignard reagent நமக்கு தெரியும் RMgX ஓகே ஆசிட் வேணும் அப்படின்னா நம்ம ஆல்கஹால் வேணும்னா என்ன பண்ணுவோம் கார்பனல் காம்பவுண்ட் எடுத்து பண்ணுவோம் ஓகே ஸோ எதில் படிச்சிருப்போம் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸில் ஆல்கஹால் ப்ரிப்ரேஷனுக்கு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும்னா நம்ம ஒரு கார்பனல் காம்பவுண்ட் ஆட் பண்ணுவோம் ரைட் ஸோ இங்கே என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா வில் பி ஆடிங் ட்ரை ஐஸ் what is dry ice solid carbon dioxide தான் dry ice so solid carbon dioxide add பண்ணோம் in presence of Grignard reagent same process அங்க எப்படி நடக்குமோ அதே தான் நடக்கும் okay so we'll see
C double bond O, double bond O. Okay, carbon dioxide எடுத்துக்கிட்டேன். This on reaction with Grignard reagent. So I am taking C2H5 MgBr எடுத்துக்கிறேன். ethyl magnesium bromide எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், ட்ரை ஈத்தர் தான் சால்வெண்ட். ஓகே, ட்ரை ஈத்தர் இதே தான் நம்ம எல்லா ப்ராசஸ்லேயும் பண்ணுவோம். ஸோ சேம் திங். இப்போ இங்கே என்ன ஆகும், ஆக்சிஜனில் இருக்க லோன் பேர் மெக்னீஷியம் கிட்ட போய் OMgBr ஆகிடும். ஸோ இங்கே வந்துட்டு என்ன ஆகும், இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாண்ட் போய் C2H5 எடுத்துக்கும். ஸோ கார்பன்ட்டு C2H5வும் MgBr எங்கே போகும், ஆக்சிஜன் கிட்ட போயிடும். ஸோ O டபுள் பாண்ட் C, இங்கே என்ன வந்துடும் OMgBr, கார்பன் கிட்ட என்ன வரும் C2H5. Okay, now on hydrolysis H plus H2O எங்கே பிரேக் ஆகணும், இங்கே பிரேக் ஆகும், OMgBr கிட்ட பிரேக் ஆகும். ஸோ ஒரு பக்கம் ஹைட்ரஜன் OHும் இன்னொரு பக்கம் ஹைட்ரஜனும் ஆட் ஆகும். ஸோ I'll be getting C2H5, sorry மாற்றி போட்டேன்னா CO. ஸோ இங்கே OHும் இங்கே ஹைட்ரஜனும் ஆட் ஆகும். ஸோ I'll be getting what, C2H5 COOH plus MgBrOH. Okay, so what is this? This is ethanoic acid. So same process. அங்கேயுமே என்ன ஆகும், ஆக்சிஜன் போய் MgBr கிட்ட தான் போகும். ஏன்னா ஆக்சிஜன் லோன் பேர் இருக்குது, மெக்னீஷியம் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அது போனனால என்ன ஆகும்னா CH3 ஆர் அந்த ஆல்கைல் குரூப் கிட்ட பாண்ட் இருக்கும். இந்த கார்பனும் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஏன்னா அதோட பாண்டை கொடுத்துருச்சு இல்லையா. ஸோ அந்த பாண்ட் வந்துட்டு இங்கே என்ன ஆகிடும், பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இந்த பாண்ட் போய் என்ன பண்ணிடும், C2H5 எடுத்துக்கும். ஸோ கார்பன் கிட்ட C2H5 வந்துடும். இதை நம்ம என்ன பண்ணும், ஹைட்ரலைஸ் பண்ணுறோம். என்னாகும், இங்கே பிரேக் ஆகும், C டபுள் பாண்டோ OH, அங்கே மேலே என்ன வந்துடும், ஹைட்ரஜன் மட்டும். ஸோ MgBrOH. ஓகே, and yes, so there's a evaluate yourself question based on this reaction. Okay, so how will you prepare benzoic acid using Grignard reagent? Grignard reagent use பண்ணி benzoic acid prepare பண்ணும். What is benzoic acid? C6H5COOH தான் benzoic acid. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், we can break this here. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஆர் குரூப் என்னன்னு சொல்லி தெரியணும். நம்மளுக்கு தெரியும் கார்பன் டை ஆக்சைடு குரூப் தான் ரியாக்டன்ட். இதில் RMgXல ஆர் குரூப் என்னன்னு தெரியணும். ஸோ வாட் வில் பி ஆர் குரூப் ஹியர், இதுதான் ஆர் குரூப். ஓகே, ஸோ C டபுள் பாண்டோ ப்ளஸ் RMgX, ரைட்டா. ஸோ ஆர் குரூப் என்னதுங்க, C6H5 MgBr in presence of dry ether. இப்போ நீங்களே எழுதுங்க. ஓகே, ஸோ ட்ரை இட் பை யோர் செல்ஃப். என்னாகும், இங்கே இருக்க லோன் பேர் Mg எடுத்துக்கும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் சிங்கிள் பாண்ட் OMgBr. இப்போ பார்த்தோன்னா கார்பன் கிட்ட 3 பாண்ட்ஸ் தான் இருக்கு இல்லையா. அண்ட் ஆல்சோ இங்கே எக்ஸஸ் பாண்ட் இருக்கும், ஏன்னா Mg பாசிட்டிவாக தான் வெளியில் போகுது. ஸோ இந்த எக்ஸஸ் பாண்ட் வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் வாட், C6H5. ஓகே, ஸோ now on hydrolysis H plus H2O போட்டு ஹைட்ரலைஸ் பண்ணனா இங்கே பாண்ட் பிரேக் ஆகி மேலே ஹைட்ரஜனும் கீழே OHும் கிடைக்கும். ஸோ I'll be getting what, C6H5COOH plus MgBrOH. What is the C6H5COOH? It is benzoic acid. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், கார்பன் டை ஆக்சைடு and phenyl magnesium bromide. Magnesium bromide போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், will be getting the benzoic acid. Okay, yes. And next is from acyl halide. Halides-ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, acyl halide-னா என்ன, ஆசிட்ல இருந்து வர டெரிவேட்டிவ், ரைட். ஸோ CH3CO OHக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஹாலஜன் குரூப் இருந்துச்சுன்னா தட் இஸ் acyl halide. ஸோ ஜெனரல் ஃபார்ம்ல என்ன, RCOX, இதுதான் acyl halide. ஆர் தி அதர் நேம் இஸ் acid halide. ரெண்டுமே ஒன்று தான், acyl halide or acid halide. Okay, so இது என்ன பண்ணும், on hydrolysis. So I am taking a simple acyl halide CH3COCl. இது என்னது, acetyl chloride. இது என்ன பண்ணுறோம், நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணுறோம் ப்ளஸ் H2O. என்ன ஆகும், அகெயின் பாண்ட் பிரேக் ஆகுது, இங்கே பிரேக் ஆகுது, Cl கிட்ட இங்கே ஹைட்ரஜனும் இங்கே OHும் போயிடும். ஸோ வில் பி கெட்டிங் வாட், CH3COOH ப்ளஸ் HCl. அவ்வளோதான். ஓகே, சிம்பிள்.
Next from anhydride. இதுவே தான் anhydrideலையும் hydrolyze பண்ண will be getting what? Acid. So I'm taking the simplest anhydride, acetic anhydride எடுத்துக்கலாம். So anhydride எப்படி ஃபார்ம் ஆகும்? acetic acid, 2 molecules of acetic acidல இருந்து water molecule remove பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? anhydride கிடைக்கும். So இந்த anhydride hydrolyze பண்ணுறோன்னா reverse process. ஸோ அதுலேருந்து வெளியில் எடுத்துட்டோன்னா anhydride, அதில் மறுபடியும் வாட்டர் உள்ளே சேர்க்குறோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆசிட் கிடைக்கும். ஸோ இங்கே பிரேக் ஆகுது, ஒரு பக்கம் ஹெச்சும் இன்னொரு பக்கம் ஓஹெச்சும். ஸோ இங்கே எனக்கு CH3COH அகெயின் CH3COH. ஸோ 2 molecules of CH3COH will be getting acetic anhydride. On hydrolysis it gives what? Acetic acid. Simple reaction. Okay, so now I'll write a reaction. Tell me what will be the product. C6H5COO, C6H5C double bond O plus water. Now, what acid you'll be getting? Yes, I hope you are correct. Benzoic acid, hydrogen OH. So 2 times of C6H5COOH. I'll be getting what? Benzoic acid. Okay, next one is you're going to prepare benzoic acid from toluene. Okay, toluene use பண்ணி prepare பண்ணுறோம். இதுவுமே oxidation reaction தான். பட் இங்கே கொடுத்துருக்க oxidation reagents பாருங்க. One is chromic acid, second is acidic or alkaline KMNO4. So இதோட speciality என்ன? இப்போ நம்ம K2Cr2O7 ஆட் பண்ணுறோன்னா அது என்ன ஆகும்? ஆக்சிடைஸ் ஆகி நம்மளுக்கு ஆசிட் கிடைக்கும் இல்லையா, படித்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எவ்வளோ பெரிய ஆர் குரூப்பாக இருந்தாலும் சரி அந்த ஆர் குரூப் கம்ப்ளீட்டாக COOH மாறிடும். ஓகே, இங்கே என்ன ஆகும்? இங்கே இஃப் இட் இஸ் CH2CH2OH இருந்துச்சுன்னா இங்கே இருக்க CH2OH தான் என்ன ஆகும்? COOH மாறும். when you use K2Cr2O7, CH2 primary alcohol ஆசிடாக மாறுது. இங்கே என்ன ஆகும்னா ஆர் குரூப்பே என்ன ஆகிடும்? ஆசிடாக மாறிடும். எவ்வளோ பெரிய ஆர் குரூப்பாக இருந்தாலும் அது என்ன ஆகிடும்? ஆசிடாக மாறிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் toluene. This in presence of either acidic or alkaline KMNO4, chromic acid. எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் டேக்கிங் alkaline KMNO4. On oxidation என்ன ஆகும்னா it forms, இங்கே ஆர் குரூப் எது? CH3. ஸோ CH3க்கு பதிலாக என்ன வந்துடும்? COOH. Okay, so I'll be getting benzoic acid. இதே மாதிரி எவ்வளோ பெரிய ஆர் குரூப்பாக இருந்தாலும் when you use this reagent அந்த ஆர் குரூப் கம்ப்ளீட்டாக என்னவாயிடும்? ஆசிடாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் if it is like this CH2COH இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே குரோமிக் ஆசிட் ஆட் பண்ணுறேன், CrO3 ஆட் பண்ணேன்னா என்ன ஆகும்? இந்த COH போட்டேன்னா CH2CH3 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக CH2CH3 COOH மாறிடும். இட் ஃபார்ம்ஸ் COOH. ஸோ ரெண்டுக்குமே என்ன ப்ராடக்ட் தான்? பென்சாயிக் ஆசிட் தான். ஸோ எவ்வளோ பெரிய ஆல்கில் குரூப்பாக இருந்தாலும் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும்? பென்சாயிக் ஆசிடாக தான் இருக்கும் when you use chromic acid, acidic or alkaline KMNO4. Okay, now based on this or evaluate yourself question. What happens when N-propyl benzene is oxidized using acidified KMNO4? இப்போ தான் படித்தோம். acidified KMNO4 என்ன பண்ணும்? ஆர் குரூப்பை கம்ப்ளீட்டாக COOH மாற்றிடும். இங்கே ஆர் குரூப் என்ன? N-propyl group. ஸோ இந்த N-propyl group என்னவாயிடும்? COOH மாறிடும். ஸோ therefore resultant will be benzoic acid. Okay, so try to write the reaction. I have told you what is the reactant product எல்லாமே சொல்லிட்டு try to write it by yourself. Okay, so benzene ringல N-propyl அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரொப்பல் குரூப் இருக்கணும். ப்ரொப்பல் குரூப்னா எவ்வளோ கார்பன்? 3 கார்பன்ஸ். ஸோ CH2 bond CH3. இதுதான் N-propyl benzene. Okay, so now what you are adding? We are adding acidified KMNO4. So acidified KMNO4 போடும்போது என்ன ஆகுது? இங்கே இருக்க R group கம்ப்ளீட்டாக என்னவாயிடும்? COOH மாறிடும். So I'll be getting what? Benzoic acid. So எவ்வளோ பெரிய R குரூப்பாக இருந்தாலும் அது என்னவா மாறிடும்? Benzoic acid. Product என்னதான் இதில்? Fixed product benzoic acid. When you are using what? When you are using chromic acid,
H plus KMNO4 or OH minus KMNO4. இந்த மூணு யூஸ் பண்ணோம்னா பென்சின் ரிங்ல எவ்வளோ பெரிய R குரூப்பாக இருந்தாலும் இந்த ஃபிக்ஸட் ப்ராடக்ட் என்னது பென்சாயிக் ஆசிட் தான் ப்ராடக்டாகவே கிடைக்கும். ஓகே எஸ். So we have discussed the preparation of carboxylic acid. Using alcohol எப்படி prepare பண்ணலாம்? Oxidation. Using what? Acidified potassium dichromate. Anhydrateலேருந்து எப்படி acid prepare பண்ணலாம்? Hydrolysis. Acyl halide இருந்தும் hydrolysis தான். Grignard reagentனா நம்ம என்ன எடுத்துக்கணும்? Carbon dioxide கூட ட்ரீட் பண்ணுறோம். And second step will be hydrolysis. Okay. Next esterல இருந்து acid hydrolysis. ஹைட்ரோலிசிஸ்ன்றது H2O மட்டும். ஆசிட் ஹைட்ரோலிசிஸ்னா H plus H2O. ஓகே, ஹைட்ரோலிசிஸ் which takes place in presence of acid. நைட்ரைல்ஸும் H plus H2O தான். அண்ட் இங்கே எவ்வளோ H2O எடுத்துக்கணும்? 2 H2O எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ இங்கே எஸ்டர்லாம் பார்த்தோன்னா அதுலேயுமே ஆக்சிஜன் இருக்கும். பட் ஆர்சிஎனில் ஆக்சிஜனே கிடையாது. அதனால நம்மளுக்கு 2 ஆக்சிஜன் வேணுன்றனால ஐ எம் ட்ரீட்டிங் இட் வித் 2 molecules of water. Okay, so the simple preparation of acid is very simple. இதுலேருந்து prepare பண்ணலாம் alcohols, nitriles, esters, Grignard reagent, acyl halide and anhydrates லேருந்து prepare பண்ணலாம். Okay, yes. So today we have discussed the structure and then IUPAC name எப்படி வைக்கிறது, preparation of carboxylic acid. In the next video we'll continue with the properties of carboxylic acid. இதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வில் பி டிஸ்கஸிங் 4 ப்ராப்பர்ட்டிஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆஸ் யூஷுவல் என்னது, ஃபிசிக்கல் ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த ஆசிட்ஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்கும், சாலிடாக இருக்குமா, லிக்விடாக இருக்குமா, இல்லை வேப்பராக இருக்குமான்றதை பார்க்கலாம். ஸோ அப் டு 9 கார்பன்ஸ் தே எக்ஸிஸ்ட் ஆஸ் லிக்விட்ஸ். ஓகே, ஸோ 9 கார்பன் வரைக்கும் இட் எக்ஸிஸ்ட் as what, liquid. And above 9 carbon மேலே போச்சு அப்படின்னா they exist as waxy like solids. wax மாதிரி இருக்கும். Okay, so above 9 carbon. So இந்த wax solids எல்லாமே it will be odorless. Odorlessனா என்ன, எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. பட் இந்த liquids எல்லாமே it will be having pungent smell. Pungent smellனா என்ன அப்படின்னா strong unpleasant smell. ஓகே, அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது, அந்த மாதிரி இருக்கும் லிக்விட்ஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம படித்த குரூப்ஸ், அதாவது ஆல்டிஹைட், கீட்டோன், ஆல்கஹால்ஸ், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆசிட்ஸ் வில் பி ஹேவிங் ஹையர் பாய்லிங் பாயிண்ட். ஓகே, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஆசிட்ஸ் வில் பி ஹேவிங் ஹையர் பாய்லிங் பாயிண்ட். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் intermolecular hydrogen bonding. Okay, molecules எப்படி associate ஆயிருக்கும் அப்படின்னா association of molecules through intermolecular hydrogen bonding. What is meant by intermolecular? Intermolecular தான் என்ன? Okay, so we know that international airport na enna, ரெண்டு countries ஜாயின் பண்ணுறத இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ரைட்? ஸோ அதே மாதிரி இன்டர்மாலிகுலர்னா ரெண்டு மாலிகுல்ஸ்க்கு நடுவில் என்ன இருக்கும், ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இப்படி இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கனால அந்த பாண்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தேவை, கரெக்டாக? ஸோ தேர்ஃபோர் என்ன இருக்கும், பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் due to this intermolecular hydrogen bonding. So எப்படி இருக்கும் அப்படின்னா, so I'm taking a acid here. The O1 I'm taking double bond. Okay, and another molecule of acid. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மாலிகுலில் இருக்க C டபுள் பாண்டோ இருக்கு இல்லையா, அந்த ஆக்சிஜனுக்கும் செகண்ட் மாலிகுலில் இருக்க இந்த ஹைட்ரஜனுக்கு நடுவில் ஒரு பாண்ட் இருக்கும். இது ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட்? த பாண்ட் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் தென் ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். இங்கே ஆக்சிஜன் எலக்ட்ரோநெகட்டிவ், இங்கே ஹைட்ரஜன், இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு பாண்ட் இருக்குது. இட் இஸ் இண்டிகேட்டட் யூசிங் த டேஷ் லைன். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே இந்த செகண்ட் மாலிகுலில் இருக்க கார்பனில் இருக்க ஆக்சிஜனுக்கும் ஃபர்ஸ்ட் மாலிகுலில் இருக்க ஆக்சிஜனில் இருக்க ஹைட்ரஜன் OH இருக்கு இல்லையா, அதில் இருக்க ஹைட்ரஜனுக்கு நடுவில் there will be some sort of bonding. So this bonding is said to be as what? It is said to be as hydrogen bonding. And either because it takes place between two molecules, it is said to be as intermolecular hydrogen bonding.
இப்போ இதுவே நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காது. ஸோ இங்கே இருக்கிறனால இதை உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படும். அதனால பாய்லிங் பாயிண்ட் வில் பி ஹை. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் solubility. ஸோ solubility பார்த்தோம் அப்படின்னா 4 கார்பன்ஸ் வரைக்கும் இட் வில் பி ஈஸிலி soluble. ஓகே, ஸோ அப் டு 4 கார்பன், அதாவது பியூட்டனாயிக் ஆசிட் வரைக்கும் இட் இஸ் ஈஸிலி மிசிபிள் வித் வாட்டர். ஏன்னா ரெண்டுமே லிக்விட் இல்லையா, அப் டு 9 கார்பன்ஸ் லிக்விட் தானே ஆசிட்ஸ். ஸோ வாட்டரும் லிக்விட். ஸோ ஈஸியாக என்ன ஆகிடும் அப்படின்னா இட் இஸ் மிசிபிள் வித் வாட்டர். அண்ட் above 4 கார்பன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி insoluble. ஓகே, திஸ் இஸ் above 4 கார்பன். ஏன் இன்சொல்யூபிளாக இருக்குது? பிகாஸ் அங்கே R குரூப் அதிகமாகிட்டே வருதா. ஸோ இங்கே 4 கார்பன் வரைக்கும்னா R குரூப்பில் 4 கார்பன்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலே அதிகமாகிட்டே வரனால இந்த R குரூப் வந்துட்டு இட் இஸ் ஹைட்ரோஃபாபிக் இன் நேச்சர். ஹைட்ரோஃபிலிக் ஹைட்ரோஃபாபிக் படிச்சிருக்கோமா? ஹைட்ரோஃபிலிக்னா என்ன? வாட்டர் லவ்விங் குரூப். ஹைட்ரோஃபாபிக்னா வாட்டர் ஹேட்டிங். ஸோ இந்த R குரூப் அதிகமாக இது என்ன பண்ணும்? வாட்டரை ஹேட் பண்ணும். அப்போ soluble ஆகுமா? ஆகாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் hydrophobic in nature. So therefore it is insoluble in water. Okay, same way when I take benzoic acid, COH இல்லையா, so this is also insoluble in water. So R group அதிகமா இருக்க it becomes insoluble. Why? Because the R group is hydrophobic in nature. It hates water. Hydrophobic na என்ன? Water hating. Okay. Next is glacial acetic acid. Okay, so இப்போ நம்மளுக்கு acetic acid ன்னு என்ன தெரியும்? What is this glacial acetic acid? Glacial acetic acid is nothing but pure acetic acid. இந்த பியூர் அசிட்டிக் ஆசிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளேசியர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா மூவிலெலாம், இந்த ஐஸ் ஏஜ் மூவிலெலாம் வரும் இல்லையா, இந்த ஐஸ் கட்டி தண்ணி மேலே மிதக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிளேசியர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பியூர் அசிட்டிக் ஆசிடை நம்ம இப்படி தான் எடுக்கிறோம். அதனால அதுக்கு பேர் என்ன? கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் எடுத்து you are cooling it down at 298.5 Kelvinல கூல் பண்ணுறோம். கூல் பண்ணும்போது இந்த அசிட்டிக் ஆசிட் மட்டும் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஐஸாக மாறிடும், ஐஸ் லைக் கிறிஸ்டலாக மாறிடும். ஸோ அசிட்டிக் ஆசிட் என்ன ஆகிடும்? ஐஸ் லைக் கிறிஸ்டலாக மாறிடும், அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். வாட்டர் என்னவா இருக்கும்? வாட்டருக்கு நம்மளுக்கு தெரியும் 0 டிகிரி செல்சியஸ் தான் அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட், ரைட்? ஸோ 298.5 கெல்வின்ல அது என்னவா தான் இருக்கும்? வாட்டராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் தனியாகவும் இங்கே இருக்க ஆசிட் இருக்கு இல்லையா, அந்த அசிட்டிக் ஆசிட், இந்த அசிட்டிக் ஆசிட் மட்டும் அது என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் லைக் கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகுறதுனால இதுக்கு பேர் என்னது? கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட். ஸோ இதை நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். வாட்டர் தனியாகவும் அசிட்டிக் ஆசிட் தனியாகவும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அது பேர் என்ன? கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற வினிகர் இருக்கு இல்லையா, வினிகர் பிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல வினிகர். ஸோ தட் வினிகர் இஸ் 6 to 8% ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இன் வாட்டர். Okay, so water la 6 to 8% of acetic acid the vinegar. Vinegar is nothing but what? 6 to 8% of acetic acid in water. Okay, so these are the 4 physical properties. And next we'll move to the chemical properties of carboxylic acid. Okay, so idoda chemical properties paakalam. The first one is cleavage of OH bond. Okay, so in the chemical properties பார்க்கும்போது there are 4 types of properties. One is OH bond cleave ஆகும்போது உடையும் போது என்ன மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? Cக்கும் OHக்கும் நடுவில் பாண்ட் உடையும் போது we know that this is acid, right? So the first one is cleavage of this bond. Oக்கும் Hக்கும் நடுவில் உடையும் போது. Next என்ன? cleavage of COH bond. அப்படின்னா இது இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இந்த பாண்ட் உடையும் போது என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? அடுத்தது கம்ப்ளீட்டாக COH பாண்ட் உடஞ்சிச்சுன்னா, ஓகே, ஸோ COHனா இங்கே இது உடஞ்சிச்சுன்னா வாட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? அதே மாதிரி சப்ஸ்டியூஷன் இன்வால்விங் R குரூப். இந்த R குரூப்புக்கு பதிலாக வேறு ஏதாவது குரூப் சப்ஸ்டியூட் ஆச்சு அப்படின்னா அது நம்ம எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம 4 டிவைட் பண்ணலாம். அந்த ஒன் இஸ் cleavage of OH bond, இங்கே பிரேக் ஆகணும். செகண்ட் இஸ் cleavage of COH bond, இங்கே பிரேக் ஆகுறது. அண்ட் தேர்ட் இஸ்
cleavage of COOH இது தனியா ஃபுல்லா கம்ப்ளீட்டா வருது. fourth is இந்த R குரூப்க்கு பதிலா வேற ஏதாவது குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆச்சுன்னா எப்படி ஃபார்ம் ஆகும்ன்றது தான் நம்ம இங்க டீடைலா பார்க்க போறோம். The first one is cleavage of OH bond. இப்போ OH bond cleave ஆச்சுன்னா இது acid group. So இங்க இருக்க OH bond இங்க இந்த இடத்துல cleave ஆச்சு அப்படின்னா ஸோ என்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எப்பெல்லாம் cleave ஆகும்னா when it reacts with metals கூட ரியாக்ட் பண்ணும்போது, ஆல்கலி கூட ரியாக்ட் பண்ணும்போது, கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போதெல்லாம் இந்த பாண்ட் என்ன ஆகும், பிரேக் ஆகும், cleave ஆகும். cleave ஆகி என்ன ஆகும், மெட்டல்ஸ்னா இங்கே மெட்டல் வந்துடும், ஹைட்ரஜன் பதிலாக மெட்டல் வந்துடும். ஆல்கலினா ஆல்கலியில் இருக்கும் இல்லையா மெட்டல் NaOH KOHல இருக்க NaKயே இங்கே சப்ஸ்டியூட் ஆயிடும் ஹைட்ரஜனுக்கு பதிலாக. அதே மாதிரி கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் கூட போடும்போது நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் பாண்ட் கிடைக்கும், இங்கே என்ன ஆகிடும், அதே மாதிரி இங்கே இப்போ சோடியம் பைகார்பனேட் எடுத்துட்டாங்கன்னா ஹைட்ரஜன் பதிலாக சோடியம். ஸோ ப்ராடக்ட் இங்கே ஒன்றே தான். ஓகே, சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்ன ஆகிடும், NaO இல்லை KO சப்ஸ்டியூட் ஆகும், இல்லை ஏதாவது ஒரு மெட்டல் சப்ஸ்டியூட் ஆகலாம். ஸோ we know that RCOOH is carboxylic acid. இதுக்கு பதிலாக சால்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, if there is any type of salt, it is said to be as what? Salt of carboxylic acid. Okay, so இங்கே OH cleave ஆகும்போது the product is fixed. It is salt of carboxylic acid தான் கிடைக்கும். Okay, so we'll see one by one with metals. So metals கூட react பண்ணுது. என்ன பண்ணுறேன் நான், acetic acid எடுத்துக்கிறேன். It reacts with Na. Okay, Na கூட react பண்ணுது. இப்போ இங்கே என்ன ஆகும், NAக்கு பதிலாக ஹெச்சுக்கு பதிலாக NA வரணும். ஏன்னா இங்கே பாண்ட் இந்த பாண்டு தான் க்ளீவ் ஆகுது. ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் க்ளீவ் ஆகிடும். ஓகே, ஸோ க்ளீவ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ரஜன் கேஸ் இவால்வ் ஆகணும். ஸோ ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்மில் என்ன H2. அப்போ இங்கே நம்ம எவ்வளோ எடுக்கணும், 2 times எடுக்கணும். ஸோ இதையும் 2 times எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே க்ளீவ் ஆச்சுன்னா இந்த H2 வெளியில் போயிடும், மிச்சம் இருக்கும் CH3 C double bond O bond Na. So this is salt of acetic acid. என்ன salt? Sodium salt. அதனால இது பேரு sodium acetate. 8 ன்னு முடியும். salt எல்லாமே எப்படி முடியணும், 8. Okay, so this is acetic acid. So I'll be getting what? Sodium acetate. Second is with alkalis. Okay, same reaction. அங்க மெட்டலுக்கு பதிலாக இங்கே என்ன நம்ம எடுத்துப்போம்னா ஆல்கலி எடுத்துப்போம். So I'm taking CH3COOH when it reacts with NaOH. இப்போ இங்கே என்ன ஆகும், வாட்டர் மாலிகுல் வெளியில் போகும். ஸோ இதில் இருக்க ஹைட்ரஜன் இங்கே பாண்ட் க்ளீவ் ஆயிருது இல்லையா, ஸோ இந்த ஹைட்ரஜனும் இந்த OHம் வெளியில் போயிடும். ஸோ it will be getting CH3COONA plus H2O. அவ்வளோதான். ஸோ what is this? This is sodium acetate again. ஸோ the product இங்கே சேமாக தான் இருக்க போகுது, salt of acid. தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் இஸ் வித் கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ். இங்கேயுமே சால்ட்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஐம் டேக்கிங் அசிட்டிக் ஆசிட் when it reacts with sodium carbonate Na2CO3 கூட ரியாக்ட் பண்ணுது. அப்போ இங்கே என்ன ஆகும், சேம் வே இங்கே என்ன ஆகுது, இங்கே இருக்க ஹைட்ரஜன் வெளியில் போயிடும். ஸோ I'll be getting CH3COONA. இங்கே Na 2 times இருக்கனால இதையும் நம்ம 2 times எடுத்துக்கணும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் 2 times of CH3COONA. அண்ட் இங்கே இருக்க ஹைட்ரஜன் என்ன ஆகும், இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு H2Oவா வெளியில் போயிடும். ஓகே, ரிமைனிங் என்ன இருக்கும், CO2 இருக்கும். இதில் ஒரு ஆக்சிஜன் போயிடுச்சு இல்லையா, ஸோ ரிமைனிங் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இவால்வ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வித் கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட். பைகார்பனேட் கூடவும் சேம் தான், NaHCO3 எடுத்துக்கலாம், சோடியம் பைகார்பனேட். இப்போ இங்கே என்ன ஆகும், CH3COONA plus H2O plus CO2 gas. Okay, so the same reaction with carbonates and bicarbonates. இங்கே என்ன எடுத்துக்கலாம், CH3COOH. ஸோ இங்கே என்ன ஆகிடும், CH3COONA ஃபார்ம் ஆகும். இங்கே இருக்க ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு H2O வெளில போயிடும். ஸோ ஒரு ஹைட்ரஜன் போனாலே என்ன இருக்கும், CO2 தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ரியாக்ஷன் வித் cleavage of OH bond. cleave ஆச்சுன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். இட் கேன் டேக்ஸ் பிளேஸ் வித் மெட்டல்ஸ், with alkalis and with carbonates and bicarbonates. Okay, so next is cleavage of COH bond. Okay, so இப்போ கார்பனுக்கும் OHக்கும் நடுவில் இருக்க bond cleave ஆச்சு like this.
ஓகே ஸோ இந்த பாண்ட் க்ளீவ் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த பாண்ட் க்ளீவ் ஆச்சு அப்படின்னா எப்போ க்ளீவ் ஆகும்னா reaction with alcohols and reaction with PCl5, PCl3 or SOCl2. அதாவது அங்கே குளோரின் சப்ஸ்டியூட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரியாக்டன்ஸ் கூட என்ன ஆகும்? இந்த சிக்கும் OHக்கும் நடுவில் இருக்க பாண்ட் பிரேக் ஆகும். எஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வித் ஆல்கஹால். இப்போ நான் ஆசிட் எடுத்துக்கிறேன், ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? எஸ்டர் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் பேர் என்ன? எஸ்ட்ரிஃபிகேஷன். Okay, so this is esterification reaction. Okay, so I'm taking an alcohol. It reacts with what? It reacts with an acid. CH3COH எடுத்துக்கிறேன். In presence of concentrated H2SO4. Okay, it reacts in presence of what? Concentrated H2SO4. When you heat it, concentrated H2SO4 is a dehydrating agent. So, it takes away water. So, water molecule வெளியில போச்சுனா, you'll be getting what? CH3CH2 bond O, bond C, double bond O, bond CH3. What is this? This is ester. Okay, so plus water gets removed. Okay, so இது பேர் என்னது? Ethyl acetate. So when ethanol reacts with acetic acid, in presence of what? In presence of concentrated sulfuric acid, when you heat it, you will be getting what? You will be getting ethyl acetate as the product. In the reaction pair என்ன? Esterification. So இதுமே நம்ம லேப்ல practicalsல பண்ணுவோம் esterification test. This is the confirmation for acid ஓட confirmationக்கு. எப்படி confirm பண்ணுவோம்? இந்த ester form ஆகும்போது will be getting a fruity odor. Okay, fruit smell அடிக்கும் இந்த ester form ஆச்சுனா. So இந்த மாதிரி fruity order வந்துச்சுனா will be confirming that there is presence of an acid. Okay, so this is the confirmation test for carboxylic acid which we'll be doing in laboratory too. Okay, now we'll see the mechanism. Okay, so இதோட mechanism எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். So first is I'll be taking the alcohol. Okay, so first நான் என்ன பண்ணிக்கிறேன்னா CH3 bond C acid எடுத்துக்கிறேன் COOH. So first I'm taking what? I'm taking acetic acid. So this acetic acid in presence of, you are heating in presence of what? An acid, right? So H plus ion கூட என்ன ஆகுனா இங்க இருக்க lone pair இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கும். Okay, it takes H plus to form CH3 bond C double bond O bond OH. இங்க என்ன ஆயிடும்? bond H வரும். இதுக்கு என்ன சைன் கொடுக்கணும்? positive sign. ஏன்னா இங்க oxygen, it has extra bond in it. Okay, so in the next step என்ன ஆகும்னா இப்போ செகண்ட் என்ன இருக்கு? ஆல்கஹால் இருக்கு இல்லையா? இந்த ஆல்கஹால் ரியாக்ட் ஆகுது. ஸோ ஐம் டேக்கிங் CH3OH எடுத்துக்கிறேன், ஆர் எத்தனாலே எடுத்துக்கலாம். C2H5OH எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்? இங்கே இருக்கு இல்லையா இந்த லோன் பேர், இந்த லோன் பேர் போய் இந்த கார்பனை அட்டாக் பண்ணும்போது அந்த டபுள் பாண்ட் என்ன ஆகிடும்? இந்த டபுள் பாண்ட் போய் இந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஏன்னா எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது நியூட்ரலைஸ் ஆக தான் பார்க்கும். ஓகே, ஸோ இங்கே இருக்க லோன் பேர் இட் அட்டாக்ஸ் திஸ் கார்பன். இப்போ இந்த கார்பன் கிட்ட போய் இந்த ஆல்கஹால் குரூப் அட்டாச் ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் அங்கே கார்பனுக்கு 5 வேலன்சி வந்துடும் இல்லையா? ஸோ அதனால அங்கே இருக்க ஒரு பாண்ட் என்ன பண்ணுன்னா இந்த சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH3 பாண்ட் C பாண்ட் O பாண்ட் H. இங்கே பாசிட்டிவ் சைன் போடணுமா? போடக்கூடாது, ஏன்னா அங்கே நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. பாண்ட் OH பாண்ட் O பாண்ட் H பாண்ட் C2H5. இப்போ இங்கே இருக்க ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜ் போடணுமா இல்லையா? எஸ், போடணும். பிகாஸ் ஆக்சிஜனுக்கு இப்போ எவ்வளோ பாண்ட் இருக்குது? 3 பாண்ட்ஸ். ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ் சைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகணும்? இந்த பாசிட்டிவ் சைன் வந்துட்டு நியூட்ரலைஸ் ஆகணும். அதனால என்ன ஆகுதுன்னா H ப்ளஸ் வெளியில் போகுது. ஸோ இங்கே இருக்க H ப்ளஸ் வெளியில் போச்சுன்னா இது என்ன ஆகிடும்? நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ வாட் வில் பி கெட்டிங்? CH3 பாண்ட் C bond OH bond OH bond O C2H5. ஓகே, அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வெளியில் போன H ப்ளஸ்
இங்கே இருக்க ஆக்சிஜனில் இருக்க லோன் பேர் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜனில் இருக்க லோன் பேர் இந்த H ப்ளஸ் எடுத்துட்டு வாட்டரை வெளியில் போகணும். H2O வேணும் இல்லையா நம்மளுக்கு வெளியில் போக. ஸோ இங்கே இருக்க H ப்ளஸ்ஸை எடுத்துக்குது. ஸோ வாட் யூல் பி கெட்டிங் CH3 bond C bond O bond H bond H. இங்கே bond H ஆகிடும். ஸோ ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். மிச்சதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். OH OC2H5. ஓகே. ஸோ அடுத்தது என்ன ஆகும்? இந்த வாட்டர் வெளியில் போகணும். எப்படி வெளியில் போகும்? இந்த ஆக்சிஜனில் இருக்க லோன் பேர் என்ன பண்ணால் உள்ளே போகும். உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? H2O வெளியில் போயிடும். ஸோ இந்த லோன் பேர் உள்ளே போகுது. இப்போ இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த வாட்டர் மாலிகுல் என்ன ஆகிடும்? நியூட்ரலைஸ் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக H2O வெளியில் போயிடும். ஸோ மைனஸ் H2O மிச்சம் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். CH3 bond C bond OH. கீழே என்ன வரணும்? டபுள் பாண்ட் O C2H5. இப்போ இங்கே என்ன சார்ஜ் வரும்? பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்? ஆக்சிஜனுக்கு ட்ரிபிள் 3 பாண்ட் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் இட் ரியாக்ட்ஸ் அகைன் வித் C2H5OH. அதாவது இந்த ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அது கூட மறுபடியும் ரியாக்ட் பண்ணி இது என்ன பண்ணிக்கும்னா, நம்மளுக்கு என்ன வேணும்? CH3COO C2H5 தான் வேணும். அங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ரஜனை இது வந்துட்டு எடுத்துக்கும். இது எடுத்துக்கும். ஸோ இது எடுக்கிறனால என்ன ஆகும்? இந்த பாண்ட் உள்ளே வரும். ஓகே. ஏன்னா ஹைட்ரஜனாக தானே எடுக்குது. அப்போ அந்த பாண்ட் என்ன வரும்? உள்ளே வரும். இந்த பாண்ட் என்ன ஆகிடும்? நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ வில் பி கெட்டிங் CH3 bond C double bond O C2H5. இப்போ நம்மளுக்கு எஸ்டர் கிடச்சிருச்சா? bond O C2H5. கொஞ்சம் மேலே தள்ளி எழுதிக்கிறேன். என்ன ஆகுதுங்க? C2H5OHல இருக்க லோன் பேர் என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் எடுத்துக்குது. ஸோ therefore will be getting what? CH3 bond C double bond O C2H5. So I got ester here. CH3COO C2H5 plus C2H5 bond O bond H. இங்கே என்ன சார்ஜ் வந்துடும்? பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது? ஹைட்ரஜனை எடுத்துக்குது. ஸோ therefore I got the product. Okay, so simple mechanism தான். Once again I'll tell you, CH3COOH is acetic acid. இது என்ன பண்ணுது? H plus எடுத்துக்குது. ஸோ H plus எடுத்துட்டு அது என்னவா மாறிடும்? OH மாறுது. இங்கே OH மாறும்போது ஆக்சிஜன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்த ஸ்டெப் என்ன? பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணும். அதனால இந்த ஆல்கஹால் இருக்கு இல்லையா, இந்த லோன் பேர் கார்பன் அட்டாக் பண்ணும்போது அதில் இருக்க டபுள் பாண்ட் போய் அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன? இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஏன்னா இங்கே 3 பாண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் வெளியில் போய் இந்த சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுது. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுது? வாட்டர் மாலிகுல் தான் நம்மளுக்கு மெயினாக வெளியில் போகணும். ஸோ என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்க லோன் பேர் அந்த ஹைட்ரஜனை எடுத்துட்டு OH பாசிட்டிவாக வருது. இப்போ வாட்டர் வெளியில் போகணுன்றனால இந்த லோன் பேர் இங்கே போய் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அப்போ கார்பன் கிட்ட இருக்க பாண்ட் வந்துட்டு வாட்டர் கூட சேர்ந்து அப்படியே வெளியில் போயிடுது. H2Oவாக வெளியில் போயிடுச்சு இந்த ஸ்டெப்பில். அடுத்த ஸ்டெப்பில் என்ன? நம்மளுக்கு அந்த ஹைட்ரஜன் மட்டும் வெளியில் தள்ளணும். அதனால என்ன பண்ணுறோம்? மறுபடியும் ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்க லோன் பேர் ஹைட்ரஜனை எடுத்துக்குது. ஸோ பாண்ட் ஷிஃப்டிங் நடக்குது. இங்கே டபுள் பாண்ட் ஆகிடும். இந்த டபுள் பாண்ட் இந்த சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணும்போது சிங்கிள் பாண்டாக மாறிடும். So I'll be getting the product. Ester kadachrum. Okay, so this is the mechanism of esterification, which is important. Okay, 2 to 3 times practice panningna vandrum. Next is with PCl5 PCl3 SOCl2, it gives acid chloride kudukum. Enga break agudhu? COH kitta break agudhu. Okay, so I am taking acetic acid CH3C double bond OH. It reacts with PCl5 எடுத்துக்கிறேன். PCl5 கூட react பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் it forms CH3C double bond O. இந்த OHக்கு பதிலாக என்ன ஆகும்னா, இங்கே இருக்க Cl இங்கே வந்துடும். Cl வந்துருச்சு. ஸோ இதுதான் ஆசிட் குளோரைடு. அடுத்து என்ன ஆகும்? இங்கே இருக்க ஆக்சிஜன் phosphorus எடுத்துட்டு POCl3 ஃபார்ம் பண்ணும். ரிமைனிங் HCl.
ஓகே ஸோ இதில் 2 குளோரின், ஒரு குளோரின் CH3COCl இருக்கு இல்லையா இங்கே, இன்னொரு குளோரின் இங்கே. ஸோ CH3COCl அண்ட் HCl போயிடுது. மிச்சம் என்ன இருக்கும் இங்கே? பாஸ்பரஸ் இருக்கு அண்ட் தென் இங்கே ஆக்சிஜன் இருக்கு, Cl3. சாரி, இங்கே பிரேக் ஆகும், இங்கே பிரேக் ஆகுது. ஸோ இதில் CH3COCl நம்மளுக்கு கிடச்சிரும், HCl வெளில போயிடுச்சு. மிச்சம் இருக்கும் பாஸ்பரஸும் 3 குளோரின் இருக்கும். ஸோ POCl3. ஓகே ஸோ இப்போ SOCl2 வச்சு போடலாம். CH3C double bond OH plus SOCl2. It gives what? இப்போ இங்கே என்ன ஆகும்? மறுபடியும் இங்கே பிரேக் ஆகுது. இங்கே என்ன ஆகிடும்? Cl வந்துடும். இங்கே பிரேக் ஆகி இங்கே Cl போயிடும். ஸோ 2 Cl போயிடுச்சா? CH3COCl plus HCl போயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்கு? SO இருக்கு, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வெளியில் போயிடும். இப்போ PCl3 கூட என்ன ஆகும்? COOH plus PCl3. ஸோ PCl3 கூட போடும்போது என்ன ஆகுது? அகெயின் இங்கே பிரேக் ஆகும், Cl இங்கே, இன்னொரு Cl இங்கே. ஸோ I'll be getting CH3COCl plus HCl plus இங்கே 2 குளோரின் போயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்கு? ஒரே ஒரு குளோரின் தான் இருக்கு, POCl. It will be forming POCl. Okay, so these are the 3 reactions for acid chloride. So bookல இது 2 கொடுத்திருக்காங்க. This 2 is important. Okay, yeah. Next is reactions involving COOH group. Okay, so இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? Cleavage which occurs between oxygen hydrogen நடுவில், and then cleavage it occurs between கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில், ரைட்? ஸோ இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த COOH group இன்வால்வ் ஆச்சு, ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிடக்ஷன். வி நோ தட் ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஆசிட் கிடைக்கும். ஸோ ஆசிட் ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டீகார்பாக்சிலேஷன். வாட் இஸ் மைபி டீகார்பாக்சிலேஷன்? ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, calls electrolysis reaction with ammonia and action of heat. Okay, so in the reactions la paakalam. The first one is reduction. So reduction le 2 types of reduction irukku. One is partial reduction and second is complete reduction. Okay, so partial reduce ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். இதுவே கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிடுச்சு, எல்லா குரூப்புமே போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கும் ஹைட்ரோ கார்பன் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ வில் சி எக்ஸாம்பிள் ஃபார் போத். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் டேக்கிங் பார்ஷியல் ரிடக்ஷன். ஸோ CH3COOH இதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் எய்தர் யூஸிங் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஆர் யூஸிங் ஹைட்ரஜன் வித் காப்பர் குரோமைட். ஓகே, ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரெடியூஸ் ஆச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்கஹால் CH3CH2OH கிடைக்கும், ப்ரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. இப்போது சோடியம் போரோஹைட்ரேட்டு நம்ம ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் படிச்சிருப்போம். இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் ஆசிட் என்ன பண்ணாது அப்படின்னா ரெடியூஸ் பண்ணாது. ஸோ இட் டு நாட் ரெடியூஸ் ஆசிட். செகண்ட் இஸ் கம்ப்ளீட் ரிடக்ஷன். ஸோ கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? CH3COOH on complete reduction it gives CH3CH3. இது எங்க நடக்கும் அப்படின்னா அயோடின் ரெட் பாஸ்பரஸ், சாரி ஹைட்ரஜன் அயோடைட் ரெட் பாஸ்பரஸ் கூட போடும்போது இந்த ரியாக்ஷன் நடக்கும். plus 6 times of HI ரெட் பாஸ்பரஸ் கூட போடுறேன். அப்போ என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH3 பாண்ட் CH3, இதுதானே ஹைட்ரோ கார்பன் CH3C, இதில் இருக்க 2 ஹைட்ரஜன் எடுத்துப்போம். ஸோ CH3 ப்ளஸ் 3 times of I2, ஏன்னா 6 அயோடின் இருக்கா, ஸோ 3 times of அயோடின் மாலிகுல்ஸாக ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் வாட்டர், எவ்வளோ வாட்டர்? 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 2 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் வெளியில் போயிடும். ஸோ இங்கே எவ்வளோ ஹைட்ரஜன் ஆட் ஆகுதுன்னா 4 ஹைட்ரஜன் ஆட் ஆகும். இங்கே எவ்வளோ ஆட் ஆகுது? 6 HI ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ரிடக்ஷன். ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்கிறது வேண்டியது என்ன? சோடியம் போரோஹைட்ரேட் இட் வில் நாட் ரெடியூஸ் தி COOH குரூப், அண்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்
or hydrogen with copper chromate போட்டோம் அப்படின்னா அது என்னவா மாறிடும் alcohol மாறிடும் இதுவே நான் hydrogen iodide red phosphorus போட்டேன் அப்படின்னா it gives hydrocarbon so complete reduction க்கு what you are adding hydrogen iodide red phosphorus and partial reduction க்கு either lithium aluminum hydride or hydrogen with copper chromate. Okay, so this is about reduction. Second is decarboxylations. So in the decarboxylation, we two types of reaction. One is COOH group la decarboxylation நடந்தா என்ன நடக்கும் இதுவே அதோட salt la decarboxylation நடந்தா என்ன நடக்கும் okay so first I am taking CH3COOH this on decarboxylation சும்மாவே ஹீட் பண்ணாலே என்ன ஆகும் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியில போகுது decarboxylation என்ன removal of CO2 so carbon dioxide gas வெளியில போச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும் CH4 will be getting methane okay இப்போ இதோட salt எடுத்துக்கலாம் CH3COONA இதுல decarboxylation நடக்கணும் அப்படினா I should add soda lime அப்படினா என்ன NaOH plus CaO இந்த mixture தான் soda lime NaOH soda lime CaO okay so mixture of sodium hydroxide and calcium oxide is soda lime so idhula when I add NaOH in presence of CaO heat பண்றேன் heat பண்ணும்போது என்ன ஆகும்னா இது கார்பனேட்டா வெளியில போய்டும் Na2CO3 வெளியில போய்டும் okay so மிச்சம் என்ன இருக்கும் நமக்கு CH4 தான் இருக்கும் plus Na2CO3 okay so decarboxylation la acid எடுத்து பண்ணோம்னா டைரக்ட்டா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியில போய்டும் ஹைட்ரோகார்பன் கிடைக்குது இதுவே நம்ம அதோட salt எடுத்துட்டு சோடா லைம் கூட ட்ரீட் பண்ணோம்னா கார்பனேட்டா வெளியில போயிட்டு ஹைட்ரோகார்பன் கிடைக்குது so resultant என்னது ஹைட்ரோகார்பன் தான் okay so this is decarboxylation next is Kolb's electrolysis okay so electrolysis process லயும் என்ன நடக்கும் அப்படினா same decarboxylation தான் நடக்க போகுது so this is hydrocarbon தான் கிடைக்கும் இங்கேயும் இந்த hydrocarbon எங்க ஜெனரேட் ஆகுதுன்னா at cathode ல ஜெனரேட் ஆகுது hydrocarbon okay so now we'll see the reaction இதுக்கு 2 molecules of acetic acid எடுத்துக்கலாம் CH3COOH plus CH3COOH இதை நம்ம என்ன பண்றோம் இதை எலக்ட்ரோலைஸ் பண்றோம் சாரி salt எடுத்துக்கணும் salt of carboxylic acid எடுத்துக்கலாம் CH3COONA COONA okay so இதை நம்ம என்ன பண்றோம் எலக்ட்ரோலிசிஸ் பண்றோம் ரிசல்ட் நமக்கு என்ன ஹைட்ரோகார்பன் தான் so CH3 bond CH3 ஃபார்ம் ஆயிடும் இப்போ இங்க என்ன வெளியில போகும் 2 times of CO2 வெளியில போய்டும் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் plus 2Na so இந்த Na வந்துட்டு எங்க போகும் அப்படினா it goes to the cathode metal goes to cathode and this hydrocarbon is formed at anode okay so இது at anode and in the sodium எங்க போய்டும் at cathode so metal is deposited at cathode because we know that Na cation அது எங்க போகும் cathode கிட்ட போகும் anion எங்க போகும் anode கிட்ட போகும் okay so therefore this hydrocarbon is formed at anode and the metal is formed at cathode இதுதான் Kolb's electrolysis so இங்க என்ன நம்ம எடுத்துக்கணும் sodium salt of acid so I'm taking sodium acetate இத ஹைட்ரலைஸ் பண்றோம் நமக்கு என்ன கிடைக்கும் ஈத்தேன் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் and sodium metal okay sodium metal எங்க டெபாசிட் ஆகும் cathode ல இந்த ரியாக்ஷன் எங்க நடக்குது anode ல okay yes next is with ammonia so ammonia கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது பார்க்கலாம் it gives amide தான் கிடைக்கும் அமைட்னா என்ன RCONH2 OH க்கு பதிலா NH2 இருந்துச்சுனா அது amide okay so I'm taking CH3COOH and treating with ammonia NH3 கூட போடும்போது என்ன ஆகும்னா இங்க இது ரெண்டுமே சேர்ந்து ammonium salt ஃபார்ம் ஆயிடும் RCOONH4+ ஆயிடும் ammonium acetate இங்க CH3 எடுத்துறோம் இல்லையா so R க்கு பதிலா CH3 எழுதிக்கிறேன் so it forms what ammonium acetate form பண்ணுது
இதை ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா NH3 கேஸ் வெளியில் போயிடும் அண்ட் H2O வெளியில் போயிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? சாரி, H2O வெளியில் போகுது, H2O வெளியில் போயிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? CH3CO NH2 plus H2O. So what is this? This is acetamide. So acetic acid on reaction with ammonia, it gives what? It gives acetamide. Okay, and next is action of heat. Okay, so heat பண்ணும்போது heating in presence of P2O5. ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், வாட்டர் மாலிகுல் வெளியில் போகும். ஆசிட்லேருந்து வாட்டர் மாலிகுல் வெளியில் போச்சுன்னா அது பேர் என்ன? ஆன்ஹைட்ரைடு. ஸோ இட் ஃபார்ம்ஸ் வாட்? Anhydride. So acetic acid எடுத்தோம்னா acetic anhydride form ஆகும். So I'm taking 2 molecules of acetic acid. When it is heated in presence of P2O5, என்ன ஆகுது? Water molecule is removed. H2O வெளியில் போகுது. So நம்மளுக்கு என்ன இருக்கும்? CH3 bond C double bond O bond O bond C double bond O bond CH3. Okay, so I'll be getting acetic anhydride. So these are the reactions which takes place due to the involvement of COOH group. என்னென்ன படிச்சோம்? reduction. reductionல 2 types of reduction இருக்கு. partial reduction, complete reduction. partial reduction நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? alcohol. complete reductionல என்ன கிடைக்கும்? we'll be getting hydrocarbon. And இந்த ரெண்டுமே decarboxylation, Cobb's reaction, இதில் ரெண்டுலுமே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹைட்ரோகார்பன். அண்ட் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணும்போது will be getting amide. அண்ட் ஹீட் பண்ணுறோம் in presence of P2O5 ஹீட் பண்ணோன்னா will be getting anhydride. அவ்வளோதான். These are the reactions involving COOH group. Okay, so next is last one, in the substitution reactions only. So hydrocarbon part is substitution நடக்குது. So the first one is HVZ reaction. So இதோட full form என்ன அப்படின்னா Hell-Volhard-Zelensky reaction. Okay, so இதோட short form என்ன? HVZ reaction. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா கார்பன் CH3 இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு கார்பனுக்கு பதிலாக ஒரு குளோரின் போய் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ வில் பி கெட்டிங் அ மோனோக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் HVZ ரியாக்ஷன். ஸோ ஐம் டேக்கிங் CH3COOH. திஸ் ரியாக்ட்ஸ் வித் Cl2, ரெட் பாஸ்பரஸ் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இந்த ரியாக்டன்ட் இருக்கு என்னென்ன? குளோரின், ரெட் பாஸ்பரஸ், ஆக்சிஜன். ஸோ இந்த மூணுமே போடும்போது என்ன ஆகுதுன்னா இதில் இருக்க ஒரு சிஎலும் ஹைட்ரஜனும் HCl வெளியில் போயிடும். மிச்சம் என்ன இருக்கும்? CH3COOCl. சாரி, எங்கே இருக்க ஹைட்ரஜன் வெளில போகுதுன்னு சொன்னால் இங்கே CH3ல இருக்க, ஏன்னா இங்கே ஹைட்ரோ கார்பன் பார்ட்டில் தான் நடக்குது இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகும்? இங்கே இருக்க ஹைட்ரஜன் வெளில போகுது, இங்கேருந்து ஹைட்ரஜன் வெளியில் போகாது, இந்த ஹைட்ரஜன் வெளில போகாது. என்ன ஆகுது? CH2ல இருக்க இந்த ஹைட்ரஜன் வெளியில் போகுது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன வந்துடும்? குளோரின் வந்துடும். ஸோ Cl CH2COOH. ஸோ திஸ் இஸ் மோனோக்ளோரோ, ஒரே ஒரு குளோரின் தான் சப்ஸ்டியூட் ஆகுது, அதனால அது மோனோக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். Okay, so this is Hell-Volhard-Zelensky reaction. இப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம்? Cl2 இருக்கனால COOH-ல இருக்க இந்த ஆசிட்ல இருக்க ஹைட்ரஜனையும் Cl-யும் எடுத்து வெளியில போட்டு எழுதிடுவோம். பட் அப்படி எழுதுறது தப்பு. எங்கேருந்து எழுதணும்? இந்த ரியாக்ஷன்ல ஹைட்ரோ கார்பன் பார்ட்ல தான் ரியாக்ஷன் நடக்கிறனால இங்கே இருக்க ஹைட்ரோ கார்பன் பார்ட்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனையும் இங்கே இருக்க ஒரு Cl-யும் வெளியில தள்ளணும்னா will be getting monochloro acetic acid. Okay, and next is electrophilic substitution reaction. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? carbonyl compoundsலயே படிச்சோம். We know that all the carbonyl groups are meta directing groups. ஏன்னா carbonyl group is electron withdrawing in nature. கரெக்டா? ஸோ இங்கேயுமே மெட்டா பொசிஷனில் தான் என்ன ஆகும்? சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஸோ இங்கே என்ன சப்ஸ்டியூஷன் நடக்கும் அப்படின்னா ப்ரோமினேஷன், நைட்ரேஷன் அண்ட் சல்ஃபனேஷன் தான் நடக்கும். ஃப்ரீடல் கிராப்ஸ் ரியாக்ஷன் நடக்காது. ஓகே, ஸோ I'll tell you why. So first one is I'll be writing benzoic acid. Okay, so this benzoic acid
it can undergo bromination. So bromination in presence of what? Bromine and FeBr3. Okay, so therefore I'll be getting COOH. இங்க எங்க bromine substitute ஆகணும்? மெட்டா பொசிஷன்ல. So இது ஆர்த்தோ பொசிஷன், இதுதான் மெட்டா பொசிஷன். So இங்க bromine வரும். So I'll be getting meta bromo acid, benzoic acid. Okay, அடுத்தது என்ன? Nitration. So nitration takes place in presence of nitrating mixture. Nitrating mixture என்னது? Concentrated HNO3 and concentrated H2SO4. இதுதான் nitrating mixture. So nitrating mixture போட்டோம்னா நம்மளுக்கு எங்க nitration நடக்கும்? At the meta position. So I'll be getting what? Meta nitro benzoic acid. அடுத்த reaction என்ன? Sulfonation. So sulfonation is fuming sulfuric acid add பண்ணும் sulfonationக்கு. நைட்ரேஷனுக்கு நைட்ரேட்டிங் மிக்சரில் நைட்ரிக் ஆசிட் இருக்கும், சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும். ஃபியூமிங் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் நத்திங் பட் ஃபியூமிங் சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபியூம்ஸ் வரும் இல்லையா, வெளியில் வேப்பராக வெளியில் வரும். ஸோ தட் இஸ் ஃபியூமிங் நைட்ரிக் சல்ஃபியூரிக் ஆசிட். இது போட்டோன்னா என்ன ஆகும்? இங்கே SO3H ஃபார்ம் ஆகும். ஸோ I'll be getting மெட்டா சல்ஃபெனோ benzoic acid. Okay, and next is Friedel-Crafts reaction. Friedel-Crafts reaction, no reaction. இங்கே Friedel-Crafts reaction நடக்காது. This is because இங்கே இருக்க COOH group is strong deactivating group. அதனால தான் நம்மளுக்கு எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா மெட்டா பொசிஷனில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது, பிகாஸ் இட் இஸ் மெட்டா டைரக்டிங் குரூப், ரைட்? ஸோ இந்த குரூப் இட் இஸ் சின்ஸ் இட் இஸ் ஸ்ட்ராங் டிஆக்டிவேட்டிங் குரூப் கம்பேர்ட் டு ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ், இங்கே என்ன நடக்காது? Friedel-Crafts reaction நடக்காது. Okay, and last topic is reducing action of formic acid. Okay, so formic acid ஓட எப்படி வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். What is formic acid? HC double bond O bond OH. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கார்பனல் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் கார்பனல் குரூப் அண்ட் செகண்ட் இஸ் COOH. வாட் இஸ் COOH? ஆசிட் குரூப், ரைட்? கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். ஓகே, ஸோ இந்த ரெண்டு குரூப்புமே இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகும். ஓகே, தே கெட் ஆக்சிடைஸ்ட் ஈஸிலி. ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா இட் கேன் ஆக்ட் அஸ் வாட்? ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அது ஆக்சிடைஸ் ஆகும், மிச்சத்தை என்ன பண்ணும்? ரெடியூஸ் பண்ணும். ஸோ இட் ஆக்ட் அஸ் வாட்? ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் ரெடியூஸ் டாலன்ஸ் ரியேஜென்ட். ஸோ டாலன்ஸ் ரியேஜென்ட்டை ரெடியூஸ் பண்ணுது. ஸோ டாலன்ஸ் ரியேஜென்ட்ல என்ன ஃபார்ம் ஆகும்? நம்மளுக்கு சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா Ag ப்ளஸ் is reduced to Ag, silver metal என்ன ஆகும்? reduce ஆகும். Okay, so what will be the reaction? ionic formல எழுதிக்கிறேன், HCOO minus formic acid ஓட ionic form. It reacts with Ag plus in presence of what? OH minus. Okay, so it forms Ag plus CO3 2 minus plus water H2O. So இங்கே 3 molecules எடுத்துக்கலாம். So it forms Ag metal. This is silver metal. This forms silver metal. You get 2Ag, 2Ag. Okay. So this silver metal will form what? Silver mirror. அதனால டெஸ்ட் பேர் என்ன? சில்வர் மிரர் டெஸ்ட். இதை நம்ம லேப்ல ப்ராக்டிகல்ஸ்ல பண்ணுவோம். செகண்ட் இஸ் ஃபெல்லிங் சொல்யூஷன். ஃபெல்லிங் சொல்யூஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியலா இது ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ ப்ளூ கலர் காப்பர் 2+ அயான் இதில் இருக்குது. இட் இஸ் ரெடியூஸ் டு ரெட் precipitate மாறும். Cu2O ஃபார்ம் ஆகும். இது வந்துட்டு என்ன கலரில் இருக்கும்? ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதோட ரியாக்ஷன் எழுதணும்னா சேம் HCOO மைனஸ் இட் ரியாக்ட்ஸ் வித் வாட்? காப்பர் 2+ ப்ளஸ் 5OH மைனஸ் 2 ஃபார்ம். இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது? Cu2O ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் இங்கே 2 மாலிகுல்ஸ் எடுத்துக்கணும். Okay, 2Cu2O plus CO3 2 minus plus H2O.
Okay, so இங்க 2H2O, இங்க 3H2O. So this is red precipitate. இந்த Cu2O தான் என்னது red precipitate ஃபார்ம் ஆகுது. இதுதான் reducing action. So இங்க என்ன இருக்கு Ag2 plus it is reduced to Ag plus 1 stateல இருந்து 0 stateக்கு reduce ஆயிருக்கு. இங்கேயுமே copper 2 plus இது என்ன இருக்கு Cu2O reduce ஆயிருக்கு. ஸோ இங்கேயுமே 2 ப்ளஸ்ல இருந்து எந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கு 0 ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்ல சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகும், செகண்ட் ஒன்ல ரெட் precipitate கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டெஸ்ட் ஃபார் ஆசிட்ஸ் விச் வில் பி டூயிங் இன் தி laboratory. ஓகே, எஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் லேப்ல? The first one is it gives brisk effervescence when you treat this with any carbonates. Sodium carbonate கூட போடுறேன். அப்போ என்ன ஆகும் CO2 gas வெளியில் வரும். So this one will show a brisk effervescence. What is brisk effervescence? ஒன்றும் கிடையாது. Sprite bottle we know that carbon dioxide gas is dissolved. அதில் டிசால்வ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம நல்லா ஷேக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண என்ன ஆகுது பொங்கி வருது இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த ரியாக்ஷன்லேயே என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியில் வரதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் வரும், மேலே பொங்கி வரும். அதுதான் பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ். ஓகே, செகண்ட் இஸ் லிட்மஸ் டெஸ்ட். வி நோ தட் ஆசிட் it turns blue litmus to red. Okay, yeah, this is litmus test. And next is fruity order. இப்பதான் படிச்சோம், இதுக்கோ fruity order வருதுன்னு படிச்சோம் இல்லையா? Yeah, ester. Okay, so esterification reactionல என்ன நடக்குது? Acid, when it reacts with alcohol, it gives what? Ester. This takes place in presence of concentrated sulfuric acid. இப்போ ester form ஆகிறத indicate பண்றது தான் இந்த smell, fruity smell. Fruity order. Okay, so இந்த மாதிரி ஒரு fruit smell இருக்குன்னா என்ன அர்த்தம்? Acid கூட என்ன பண்ணுவோம்? ஆல்கஹாலை ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ தீஸ் ஆர் த டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ். ஒரு கார்பனேட் கூடிய பைகார்பனேட் கூடிய போடும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இவால்வ் ஆகும். அது பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் தான் தெரியும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். செகண்ட் இஸ் ஒரு லிட்மஸ் பேப்பர், ப்ளூ லிட்மஸ் பேப்பரை எடுத்து சொல்யூஷனில் வச்சோம், கார்பாக்சிலிக் ஆசிட் சொல்யூஷனில் வச்சோம்னா அது என்ன ஆகிடும்? ரெட் கலராக மாறிடும். அண்ட் தேர்ட் இஸ் ஃப்ரூட்டி ஆர்டர். ஓகே, இட் கிவ்ஸ் ஃப்ரூட்டி ஆர்டர் வென் யூ ரியாக்ட் திஸ் ஆசிட் வித் அன் ஆல்கஹால். இப்போ எனக்கு என்ன சொல்யூஷனே தெரியாது, நான் என்ன பண்ணுறேன்? டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆல்கஹால் ஆட் பண்ணி கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல் வருது. அப்போ நான் என்ன சொல்லலாம்? எனக்கு கொடுத்துருக்க சப்ஸ்டன்ஸ் ஆசிட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்படி தான் ப்ராக்டிக்கலில் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் த டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். Okay, so far we have discussed the properties, physical properties, chemical properties and test for carboxylic acid partichito. We will continue with the acidity of carboxylic acids and then we'll study the acid derivatives patti paakalam. Okay, so the first one is acidity of carboxylic acids. Okay, so acidic abdina enna? What is meant by acidic character? Edella acidic substance nu solluvom. The one which readily gives out H plus ion. H plus ion ஈஸியாக வெளியில் கொடுக்கறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அசிடிக் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் அந்த பேர்லேயே இருக்க ஆசிட்னு இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இட் கிவ்ஸ் அவுட் வாட்? இட் கிவ்ஸ் அவுட் H plus ion. ஓகே, ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் இட் அண்டர்கோஸ் அயனைசேஷன். எப்போ அயனைஸ் ஆகும்? இன் aqueous solution. Okay, so aqueous solution la ionise ஆகும்போது it gives two types of ions. So R C double bond OH. இதுதான் carboxylic acid. இப்போ இது என்ன ஆகுதுன்னா it gets hydrolyzed or it undergoes ionization in presence of aqueous solution to give RCOO minus plus H plus. Okay, it gives two ions. One is carboxylate ion and a proton. Okay, so proton குடுக்கறனால H plus ion குடுக்கறனால this one is acidic in nature. அதனால தான் இது என்னன்னு சொல்றோம்? carboxylic acid ன்னு சொல்றோம். Now இந்த acidic character எதை வச்சு determine பண்ணலாம் அப்படின்னா dissociation constant. So this dissociation constant it measures the acidity of the compound. Okay, so இப்போ acidity of carboxylic acid based on Ka value பார்க்கலாம்.
What is Ka? Ka is dissociation constant. So first I'll write the reaction. R C double bond O bond O bond H plus water. It gives ions. And ions, it forms in the bond உள்ள போய் இது வெளியில வந்து H plus வெளியில போய்டும். இங்க இருக்க lone pair இந்த H plus எடுத்துக்குது. So it forms H3O plus plus R C double bond O bond O minus. So it forms carboxylate ion and H3O plus. இப்போ Ka நம்ம எப்படி எழுதுவோம்? How will you calculate Ka? It is the product of concentration of product divided by product of concentration of reactant. So concentration எப்படி represent பண்ணுவோம்? Square bracketல. What are the products here? R COO minus and H3O plus. இதுதான் product. Reactant என்ன? Concentration of RCOOH and water. இதுதான் reactant. ஓகே இப்போ இந்த Ka வேல்யூவும் நம்மளுக்கு வெளியில் வந்துச்சுலையே ப்ரோட்டான் அது இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் H3O plus. இப்போ இந்த ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வி நோ தட் த ஒன் விச் கிவ்ஸ் அவுட் H plus is said to be as what? Acid. இப்போ இந்த ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கனால H3O plus கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Ka வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ Ka வேல்யூ இன்க்ரீஸ் ஆக acidity என்ன ஆகும்? It will increase. Okay, acidity will increase since they are directly proportional. So higher the Ka value, the strength of the acid will also be higher. Okay, now இப்போ இங்கே pKa value கொடுத்திருக்காங்க. We know that pKa எப்படி கண்டுபிடிக்கணும்? Negative logarithm, right? So pKa is equal to minus log of Ka. Okay, so இப்போ pKa-யும் acidity-யும் நம்ம எப்படி relate பண்ணலாம்? We know that Ka increase ஆச்சுன்னா acidity increase ஆகும். இப்போ மைனஸ் இருக்கா? மைனஸ் Kn இருக்கா? அப்போ என்ன ஆகணும்? acidity decrease ஆகணும். ஸோ pKa value increase ஆச்சுன்னா acidity என்ன ஆகும்? decrease ஆகும் because they are inversely proportional. Okay, so always remind that Ka is directly proportional to acidity and pKa is inversely proportional to acidity. Okay, so Ka value increase ஆச்சுன்னா acidity increase ஆகும். pK value increase ஆச்சுன்னா acidity decrease ஆகும். pK value decrease ஆச்சுன்னா acidity value increase ஆகும். Just opposite. இப்போ we have the tabular column here. Here you can see இதுல இருந்து இது வரைக்கும் என்ன ஆகுது? pK value increase ஆகுது. So pK value increase ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? acidity decrease ஆகுதுன்னு அர்த்தம். Okay, so for example I'll take two acids, formic acid and benzoic acid எடுத்துக்கலாம். Okay, and its pKa value is given. Formic acid oda pKa value 3.75, benzoic acid oda pKa value 4.20. Okay, so which one will be more acidic? So acidity increase ஆகணும்னா pKa value என்ன ஆகணும்? Decrease ஆகணும். So formic acid will be more acidic compared to benzoic acid. ஏன்னா formic acidக்கு தான் pKa value கம்மியா இருக்கு. Okay, so இந்த மாதிரி pKa value வச்சு questions frame பண்ணாங்கன்னா you always remember that pKa value is always inversely proportional to acidity. Okay, next comes effect of substituents on acidity of COOH. இப்போ இந்த COOH group functional group இருக்கு. R bond C double bond O bond OH. இப்போ இந்த R குரூப்க்கு பதிலா ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் ஆட் ஆகுது. அது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாகவும் இருக்கலாம், எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பாகவும் இருக்கலாம். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அசிடிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்துச்சுன்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐல் டேக் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் C double bond O bond OH. ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரானை அது பக்கம் இழுத்துக்கும். ஓகே, ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன பண்ணுது? எலக்ட்ரானை அது பக்கம் இழுத்துக்குது. இப்போ இந்த OH பாண்டோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? இப்போ எலக்ட்ரான் எல்லாம் கொடுக்குது. நம்மளுக்கு தெரியும் பாண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரைட்? ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வெளியில போக போக இதோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? வீக் ஆகும். ஸோ ஓக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் வீக் ஆகுது. வீக் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? H plus அயான் ஈஸியாக வெளியில் வந்துடும்.
Okay, H plus ion comes out easily. So H plus ion வெளியில வரது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அசிடிட்டின்னு சொல்லுவோம். H plus ion ஈஸியா வெளியில வருதுன்னா அசிடிக் கேரக்டர் என்ன ஆகும்? அசிடிக் கேரக்டர் increase ஆகும். So acidic character increases for electron withdrawing group. இதுவே electron releasing group இருக்குன்னு வச்சுக்கலாம். electron releasing group இருக்கு. இப்போ electron releasing group என்ன பண்ணும்? electron release பண்ணும். ஓகே, இப்போ எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுச்சுன்னா இந்த OH பாண்ட் என்ன ஆகும்? இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ ஸ்ட்ராங் ஆச்சுன்னா H பிளஸ் அயான் வெளியில் வர முடியுமா? முடியாது. ஏன்னா அங்கே பிரேக் ஆகாது, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது, ரைட்? ஸோ தேர்ஃபோர் இங்கே என்ன ஆகும்? H plus ion will not come out easily. So what happens to the acidic character? Acidic character decreases. இவ்வளவுதான், simple. Okay, so electron releasing group இருந்துச்சுன்னா acidic character என்ன ஆகும்? Decrease ஆகும். electron withdrawing group இருந்துச்சுன்னா acidic character என்ன ஆகும்? Increase ஆகும். Okay, so I'll tell you with an example. See, I'm having an electron withdrawing group NO2 bond CH2COH இருக்கு. Okay, and here I am having an electron releasing group வச்சுக்கலாம். CH3CH2COH. alkyl groups எல்லாமே electron releasing groups. இப்போ இது electron release பண்ணுது. So இந்த OH bond strength ஆயிடும். acidic character என்ன ஆகும்? Decrease ஆகும். So which one will be more acidic? This NO2CH2COH will be more acidic compared to what? Compared to CH3CH2COH. Okay, clear? Yes. And next is effect of various electron withdrawing group on COH. இப்போ நம்மளுக்கு தெரியும் electron withdrawing group இருந்துச்சுன்னா acidic character increase ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஒரே குரூப் ப்ரெசென்ட் ஆயிருச்சுன்னா சொல்லலாம். இப்போ இதுவே நிறைய எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருக்கு. ஸோ அது பொறுத்து இது எப்படி மாறுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. NO2 will be more acidic when it is present compared to CN, and then comes fluorine, chlorine, bromine, iodine, and last will be the phenyl group. இதுதான் ஆர்டர். Okay, for example, I have COOH இருக்கு. We know that it is meta-directing group. Correct? Because it is electron withdrawing in nature, it is meta-directing. Okay, so இங்கே ஒரு NO2 இருக்கு. Meta positionல NO2 இருக்கு. And I'm having COOH F COOH I. So இப்போ இந்த மூணுல which one will be more acidic? So NO2 present ஆயிருச்சுன்னா it will be more acidic. And fluorine and iodine பார்க்குறோம். Fluorine first present ஆயிருக்கு and then comes iodine. So this will be the acidity order. Okay, so this is various electron withdrawing group இருந்துச்சு அப்படின்னா this will be the order. Next is relative acidity of functional group. So functional groupல எப்படி acidic character இருக்கு? So first is acid will be more acidic. அதாவது இதனால H plus ion ஈஸியா கொடுக்க முடியும் compared to aromatic alcohol. What is aromatic alcohol? Phenol. Aromatic group இருக்கு alcohol. இதை கம்பேர் பண்ணும்போது வாட்டருக்கு இன்னுமே அசிடிக் கேரக்டர் கம்மியாகும். வாட்டரை கம்பேர் பண்ணும்போது அலிஃபாட்டிக் ஆல்கஹாலுக்கு அசிடிட்டி கம்மியாகும். அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ன்றது என்ன? இங்கே ஏதாவது செயின் இருக்கணும், CH3CH2ன்ற மாதிரி செயின்ஸ் இருக்கணும். அண்ட் லாஸ்ட் வில் பி இது ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டேக் அசிட்டிக் ஆசிட் அண்ட் தென் ethanol, phenol. So which one will be more acidic compared these three? நம்மளுக்கு தெரியும் acetic acid, COOH group இருக்குது. And then comes what? Then comes aromatic alcohol, phenol, C6H5OH. அதுக்கப்புறம் water. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? aliphatic alcohol. So last will be aliphatic alcohol. So this will be the order. Okay, so this is relative acidity of functional group.